அந்த வீடியோக்கு அப்புறமா இந்த ஒரு வாரத்துல அதுக்கப்புறமா அந்த அதிசயங்கள் நிக்காம நடந்துட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய வாமன் சுவாமிகளுக்கு நேரடியாக பணிபுரிஞ்ச ஒருத்தரோட மகன், அவரோட கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு இதோ பாராயணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பேன். என்னால் அன்னைக்கு குளிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சோதனைகள்லாம் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ கூட நிஜமா சொல்றேன், இந்த சகோதரிக்கு உண்மையாவே எல்லார் சார்பாகவும் நான் கை கூப்பி வணங்கிக்கிறேன். அந்த சூழ்நிலையில வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பாருங்க, அதுதான் நம்பிக்கை. முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன், யூகேல இருந்து. நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோ ஒரு பெரிய எமோஷனலான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு அதிசயம் தான், வேல்மாறல் நடத்தின ஒரு அதிசயம் தான். அது ஒருத்தங்க, அது நம்ம கேட்கறதுக்கே மனசெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும். அது சகோதரியோட வாய்ஸ்லயே நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் ஒரு 2-3 நிமிஷம் பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய அதிசயங்கள்லாம் பார்த்துட்டே வரோம். அதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க வாய்ஸ்லையோ அல்லது வீடியோலையோ என்ன போடும்போது நீங்கள் ஒன்று விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அழுக வரும். ஏன்னா அவங்க அந்த அந்த மொமெண்ட்ல, அந்த சமயத்துல அவங்க கோத்ரூ பண்ணியிருக்கிற அந்த வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமானது. இப்போ இது என்ன அர்த்தம்? அதிசயம் நடக்குது, சோதனைகளும் இருக்குது. சோதனைகள் வர்றதுனால அதிசயமே நடக்கிறது இல்லையா? முருகர் இருக்கிறது காட்டுறதே இல்லையா அப்படின்னா கிடையாது. நமக்கு கஷ்டங்கள் இருக்கும்போது முருகர் நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு காட்டிகிட்டே தான் இருக்காரு. அதே சமயத்துல முருகர் நமக்கு சில அனுகிரகங்கள் பண்றாரு, நமக்கு நிறைய அதிசயத்தை வீட்லயே நடத்துறாரு அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அத்தனையும் காணாம போயிருந்தா அதுவும் கிடையாது. ஸோ ரெண்டுமே தான் இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சோதனைகள் இருக்கும்போது முருகர் இருக்காருங்க நம்பணும். இன்னும் சோதனைகள் வரலாம். அப்போ முருகர் இருக்கும்போது நம்மளால அதையெல்லாம் சாதனையா மாற்ற முடியும், அதையெல்லாம் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அதுக்காக தான் சில அதிசயங்களை அவர் நமக்கு நடத்துறாரு. நம்ம வீட்லயே மட்டும் இல்ல, மற்றவங்க வீட்டில் நடத்துறதும் நம்ம காதுக்கு கிடைக்குது அப்படின்னாலே அதுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கு. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் ஏதோ அந்த ப்ரெசன்ஸ் காட்டிட்டே, முருகர் ஆகட்டும், இப்போ பாமன் சுவாமிகள் ஆகட்டும், அதாவது நம்ம மனசார கும்பிடும் போதே உடனே இறங்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வீட்டில் காட்டிகிட்டே தான் இருக்காங்க. அது ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு 3 வாரத்தில் மட்டும் எனக்கு உடம்புல வந்த பிரச்சனைகள் என்னென்னு சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி வராது எல்லாம் புதுசு புதுசாக எனக்கு வந்துட்டே தான் இருக்கு. சொல்லப்போனால், ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் 3 வாரம் என்னால் சமைக்க கூட முடியல. வீடியோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் சீரியஸாக. இதுதான் என்னோட சூழ்நிலையும். அதுக்காக நான் வீடியோவில் சொல்லுவேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. உடல் அளவில் சில சமயம் நான் நல்லா தான், எனக்கு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப சில சமயம் பெட்ஷீட்டை போத்திட்டு தான் நான் எடிட்டே பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனசளவில் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகுது. சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் இருக்கேன் நீ கரெக்டான வழி தான் போயிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த பிளெஸிங்ஸ் எனக்கு காட்டிகிட்டே இருக்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வாரம் ஒரு பாமன் சுவாமிகள் வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு அப்புறமா இந்த ஒரு வாரத்தில் அதுக்கப்புறமா அந்த அதிசயங்கள் நிற்காம நடந்துட்டு இருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி, எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயத்த பாமன் சுவாமிகள் பண்ணாரு. அது இந்த வாரம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பாமன் சுவாமிகளுக்கு நேரடியாக பணிபுரிஞ்ச ஒருத்தரோட மகன், அவரோட கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நான் அந்த வீடியோ போட்டதுலேருந்து அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோலாம் நடக்குது. பாமன் சுவாமிகள் உங்கள் கனவுல வந்திருக்காங்க, பாமன் சுவாமிகள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் உடம்புல அளவில் வர பிரச்சனைகள் நிற்காம விதவிதமாக மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு செக்கு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவரிஷாக இருக்கும். இல்லை நான் இன்னைக்கு இதோ பாராயணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன். என்னால் அன்னைக்கு குளிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சோதனைகள்லாம் வந்துட்டே தான் இருக்குது இப்போ கூட. ஆனால் அதையும் மீறி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் முருகரோட துணையோட வாரத்தில் ஒரு 4-5 வீடியோவாவது நான் போட்டுறேன். சோதனைகளும் இருக்கும், அதிசயங்களும் இருக்கும். அதற்கு நடுவில் நாம் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. நமக்கு நடக்கிற அதிசயங்கள், மற்றவங்க நடக்கிற அதிசயங்கள் நம்ம காதால் கேட்கும்போது நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது நான் இன்னைக்கு ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஆன்மீக பாதையில் இப்போல்லாம் நம்ம சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நான் சில விஷயங்கள் பண்ணுறேன்,
நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் வந்து சத்தியமாக சொல்ல வரல. நம்ம எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம். எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நிறைய அதிசயங்களும் நடக்குது அந்த எம்பெருமான் கருணையினால். அப்போ வந்து என் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். சீக்கிரம் நம்ம கர்மாவெல்லாம் வந்து அழித்து நம்ம பிரச்சனையை வந்து குறைச்சிட்டு நம்ம முருகப்பெருமானோட காலடியை இறுக்கமாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது. அதுக்கு தான் இது வந்து ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு வீடியோவும் ஒரு எமோஷனலான வீடியோ தான். நமக்கு உடம்பு பெரிய பிரச்சனை வருது, என்னன்னே தெரியல. இது முன்ன பின்ன நம்ம பார்க்காத கேள்விப்படாத ஒரு மாதிரி ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போகும்போது ஹாஸ்பிட்டலில் இல்லை நாங்கள் இதை எடுத்துக்க மாட்டோம் இந்த கேஸை, நீங்கள் வந்து வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், இங்கே எடுத்துக்க மாட்டோம், அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அந்த சமயத்தில் நிஜமாக சொல்கிறேன், இந்த சகோதரிக்கு உண்மையாகவே எல்லார் சார்பாகவும் நான் கை கூப்பி வந்து வணங்கிக்கிறேன். என்னன்னா அந்த சமயத்தில் அவங்க வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அந்த சூழ்நிலையில் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பாருங்க, அதுதான் நம்பிக்கை. சீரியஸாக சொல்கிறேன், அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அது பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியவே இல்லை. வேறு நம்ம என்ன பண்ணியிருப்போம், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேன், வேல்மாறல் படித்தேன், இவ்வளோ நம்பினேன், எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி உடஞ்சி போய் அப்படியே மனசை விட்டுருப்போம். ஆனால் சகோதரி வேல்மாறல் படித்தாங்க, என்ன ஆச்சுன்னு இனிமேல் அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்க. அதே மாதிரி வீடியோ முடிச்சோன்னே உங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்லாம் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆன்மீக பாதையில் முருகனை வந்து நெருங்கி அவரோட அருள் ஆசை பெறத்துக்காக ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ திருப்பி பேசுகிறேன்னா அது மறுபிறவின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ணுற செகண்ட் டைம் பண்ண போகிறதுனால ஏதோ ப்ரொசீஜர் பண்ணணும், ரூட்டு சரியாக இருக்கா பார்க்கணுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் போயிருந்தேன். ஒரு டாக்டருக்கு 3 டாக்டர் பண்ணிவிட்டு முடியல, இவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, வேறு ஒரு ப்ரொசீஜர் மயக்க ஊசி போட்டு பண்ணி தான் அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பத்தாவதுக்கு வலி, ப்ளீடிங் வேறு திரும்ப இதுவாச்சு. அப்படி இருந்தோம் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா கர்ப்பப்பையில் பிரச்சனை இல்லை, டியூப்பில் அடைப்பு இல்லை, ஆனால் போகிற வலி மட்டும் சிறுசாக இருக்குது, ரொம்ப சிறுசாக இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு பேஷண்ட்டு கிரிட்டிக்கல் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. சரி, நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு அன்றைக்கி 9 o'clock வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் படுக்க முடியல, படுத்தா மூச்சு விட முடியல, வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி சண்டே ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அனிதா. எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நைட்டு தான் போய் தங்கினேன். விடிகாலம் 4:30 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரியாக கையெல்லாம் ஏதோ வலிக்கிற மாதிரி நமைச்சல் இருக்க மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லி வந்து லைட்டு போட்டு பார்க்குறேன், கையெல்லாம் செவன்னு ஆகி முட்டை முட்டையாக வீங்கி, மூஞ்செல்லாம் வீங்கி, உதடெல்லாம் வீங்கி போயிருந்தது. எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, இது முருகன் போட்ட உயிர் பிச்சை. இந்த ஃபோட்டோவை போடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனே கிடையாது, நீங்கள் தாராளமாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட முகமெல்லாம் உதடெல்லாம் வீங்கி இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு செகண்ட் ரொம்ப கலங்கி போயிட்டேங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் ஒரு 1 hour ஓகே எப்படி இருக்குது பார்க்கலான்னு பார்த்தோம். திரும்பி பார்த்தா நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிடுச்சு அனிதா. நான் தண்ணி குடிக்கிறேன், தண்ணி குடிக்க கூட முடியல, அடைக்கிற மாதிரி ஆகிட்டு பெயின் வந்துடுச்சு. உடனே அங்கே இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு இது மாதிரி சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அவங்க கையே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ இமீடியட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களோ
அவ்வளோ சீக்கிரம் நல்லது, முகம் ரொம்ப வீங்கிட்டே போகுது, இது நேற்று தான் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க, அதனால் நாங்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு டெத் ஆயிடுச்சு அனிதா. எனக்கு இன்னும் அதை பார்க்கவும் இன்னும் பயம் அதிகமாகி எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, நீ அழுவாத, நீ கிளம்பி வந்துடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நான் வீட்டுக்கு வந்து நைட்டியோடு போயிட்டதுனால போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ப்ரஷ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, வலினால நான் எதுவுமே என்னால் முடியல. கிளம்புறேன். அம்மா கிட்ட வந்து ஏற்கனவே நான் வேல்மாறல் பற்றி சொல்லி புக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வாங்கி வந்து வச்சுருப்பாங்க போல். நான் கிளம்பும்போது கரெக்டாக அந்த வேல்மாறல் புக்கு என் கண்ணில் பட்டுது. நான் பேக்கில் எடுத்து போட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வண்டியில் போயிட்டுருக்குறோம். நான் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், என்னை நம்பாதம்மா, எது வந்தாலும் நீ தைரியமாக இரு, எனக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரி பெயின்லாம் வந்ததில்லை, அதனாலன்னு சொல்கிறேன். அவங்க இன்னும் பயந்துட்டாங்க போல். அப்புறம் அந்த வேல்மாறல் புக்கு எடுத்து படிச்சுட்டு, இந்த புக்கு படித்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எனக்கு துணையாக வர்றது உண்மையாக இருந்தால் நீங்கள் இந்த புக்கு படிக்கிறதுக்குள்ளே எங்கேயாவது உங்கள் வேலை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு இந்த வலி குறையணும் முருகா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டே அந்த வேல்மாறல் படிச்சுட்டே போகிறேன். நான் வேல் தான் சிஸ்டர் கேட்டேன். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வண்டியிலையும் முகத்தோட நான் யாம் இருக்க பயம் ஏன் தான் அந்த ஃபோட்டோவோட எனக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போகிறதுக்குள்ளே எனக்கு வலி நிஜமாகவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அங்கே போன பிறகு திருப்பி அட்மிட் பண்ணிவிட்டு டிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மாத்திரையோட எஃபெக்டாக இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க சிஸ்டர். உண்மையாகவே அந்த ஹாஸ்பிட்டலில் கூட எப்படி சொல்கிறதுன்னா, என்னை பெட்டில் சேர்த்து இந்த இடத்துல எங்கள் அண்ணி என்னை பார்க்க வந்தாங்க. எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. இதுக்கு உடம்புல ரொம்ப ஸ்ட்ரென்த்து இல்லை, பிளட் இல்லை, எல்லாமே இதுவாக இருக்குது, இவங்க ரொம்ப இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுக்கு அண்ணி வந்து, இங்கே பாரு, உன்னோட தைரியம், நீ உன்னை பார்த்துக்கிட்டாதான் உனக்கு அடுத்தது என்னன்னு நம்ம இது பண்ண முடியும். அதனால் நீ தைரியமாக இருக்கணும். உனக்கு அந்த இது இருக்கா, இப்போ இந்த கடவுள் தான் தோணுன்னு சொன்னாங்க சிஸ்டர். நான் திரும்பி பார்க்குறேன், நான் அவ்வளோ நேரமும் அங்கே தான் படுத்துருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. அப்பா 2 அம்பாலோடு சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ என் தலைக்கிட்டே இருக்குது சிஸ்டர். நீங்கள் நம்பவே மாட்டேன். எனக்கு காலையில் இந்த சூழ்நிலைக்கு வீட்டில் யாருமே பயந்துட்டாங்க. நான் அந்த ஸ்டேஜுக்கு நான் எதுவும் தாண்டுவேனான்றதே அவங்களுக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே எங்கள் அம்மாவும் அழுகுறாங்க, நானும் அழுதுட்டேன் அந்த ஃபோட்டோவை பார்த்து. அது வரைக்கும் அங்கே தான் சிஸ்டர் 2.5 மணி நேரமாக இருக்கிறேன். நான் அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கவே இல்லை சிஸ்டர். அப்புறம் அவங்களாம் கிளம்பிட்டாங்க. எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார்லாம் வந்தாங்க சிஸ்டர். ஒரு தடவை ஐவிஎஃப் பண்ணதுக்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை தனியாக கூப்பிட்டு, என் தம்பிக்கு நாங்கள் வேறு கல்யாணம் பண்ண போகிறோம், நீ வேணா இருந்துக்கோ, நான் போகலான்னு சொல்லலை, எங்களுக்கும் 2 பொண்ணு இருக்குது, நீ வேணா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர். எனக்கு குழந்தை பிறக்க மாட்டான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு வேலை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணி எனக்கு வேலை அனுப்புங்க. இந்த சம்பவம் இதோட முடியலைங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அப்பன் முருகனோட என்ட்ரியே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 செகண்ட் மட்டும் எதுவுமே பேசாமல் பாஸ் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் இந்த சகோதரியோட நிலைமை என்னன்னு நல்லா தெரியுது. அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை இப்போ வச்சுட்டு வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நம்ம இதே சேனலில் இதே சகோதரிக்கு குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கண்டிப்பாக நான் பப்ளிஷ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கப்புறம் சகோதரி பேசினதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது என்ன சொன்னாங்கன்னு நானே சொல்கிறேன். அவங்களுக்கு அன்றைக்கி சாயந்தரமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கமெல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க தூங்கி
விடிகாலையில் எந்திரிக்கும் போது அவங்க விடிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அவங்க அண்ணனே காவி வேஷ்டி காவி துண்டு போட்டுட்டு நெத்தியில் பட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு மாலை போட்டுட்டு கழுத்து நிறைய மாலை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்க சகோதரி பார்த்து சொல்கிறாங்க, என்ன நீ இதுக்கு போய் இவ்வளோ பயந்துட்ட? அண்ணன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? இப்போ வா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு எழுந்துட்டாங்க. எழுந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, வந்தது அண்ணன் இல்லைப்பா, முருகன் தான் வந்திருக்காரு, உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. சகோதரி அவ்வளோ இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது வேல்மாறல் படித்தா முருகன் வராமல் என்ன பண்ணுவார்? ஹாஸ்பிட்டலில் அவரோட ரூம்லேயே முருகரோட ஃபோட்டோ இருந்திருக்கு, வள்ளி தெய்வானையோட. அதுவும் இல்லாமல் கனவுலேயே வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் பேசும்போது கூட அந்த டைமில் கரெக்டாக என் பையன் தும்புறான். இது முருகரே கொடுத்த பதிலாக நம்ம நினைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.